ஹலோ. ஆ சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்கள். சார் பேர் செல்வநாயகம், நான் ஃபிலிம் டைரக்டர். ஆ சார் இப்போ இந்த மரியா மூவி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி. அந்த மரியா வந்து நம்ம இதில் தான் மெம்பர் ஆனாங்களா சார் டைட்டில்? இல்லையா, அது நான் வெளில இருக்கிறது பார்த்தேன். சொன்ன மரியா மூவிஸ் படம் பேர்? படம் பேர் மரியா சார். எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க? சார் அவங்க வந்து 21 ஆடியோ லான்ச்சாக அடுத்த மாதம் ரிலீஸ்னு சொன்னாங்க. ம். நான் வந்து சார் கில்டில் மெம்பராக இருக்கேன். நான் சரி ரொம்ப வருஷமா அந்த டைட்டிலுக்கு நான் தான் ஓனர். இப்போ லைவில் இருக்கு எனக்கு. சரி உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் தான் வாங்கியிருக்கிறாங்க படத்தை மரியாவை. அந்த சார், டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் யாருக்குமே கிடையாது சார். சொல்லுங்க. டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எந்த சங்கத்துக்குமே கிடையாது. சரிங்க. அதனால யார் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சென்சார் பண்ணி கொடுப்பாங்க. சென்சார் போடல. ஓ அப்படியா சார்? ஆமா, நீங்க வந்து எங்கேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அவசியம் இல்லையா சார்? நம்ம சங்கத்தில் ஒன்று அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது பண்ணி வச்சுக்கிட்டு பேசிக்கலாமே தவிர நீங்க போய் எனக்கு இந்த டைட்டில் இருக்குன்னு சொல்லலாம் கோர்ட்டில் போயிடலாம். நம்ம செலவு பண்ணி அலையணும் போனால் அது சென்சார் போடல. அந்த இது அங்கீகாரமே கொடுக்கல எந்த சங்கத்துக்குமே. இல்லை சார், இப்போ நம்ம சங்கம் இருக்குல்ல சார், நம்ம சங்கத்தில் வந்து ஒரு டைட்டில் எழுதி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், அதை பண்ணிக்குவோம். எல்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி ரிஜிஸ்டர் போட்டு உங்களுக்கு பில்லு கொடுத்து எல்லாம் கொடுத்துருவோம். சரிங்க சார். ஆனால் அந்த படம் அந்த வந்து டைட்டில் வேற சங்கத்தில் இருக்குதா இல்லையா செக் பண்ண மாட்டீங்களா சார்? அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. எந்த சங்கமும் யாருமே செக் பண்ண மாட்டாங்க. அதில் சார் இப்போ ஜனநாயக டைட்டில் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. இதே இல்லைங்க, நான் சொல்கிறத கேளுங்க. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. நான் சொல்கிறதான் உண்மை. பொய் சொல்ல தெரியாது எனக்கு. சரிங்க சார். எந்த சங்கத்திலும் தயாரிப்பு சங்கமோ கில்டோ சேம்பரோ நாடக சங்கமோ எனக்கோ சேம்பருக்கு எவனுக்குமே அந்த அங்கீகாரம் கொடுக்கல. ஓகே சார். நம்ம யார் ஃபஸ்ட்டு படம் பண்ணி முன்னே சென்சார் போகிறோமோ அதை சென்சார் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் பண்ணியிருந்ததுன்னா அந்த படத்தை சொல்லுவாங்க, இந்த சென்சார் படம் பண்ணியாச்சு, நீங்கள் ஏதாவது ஒரு பேரை மாற்றி சொல்லி. இப்போ கலவாணி வந்துச்சு, கலவாணி 2 வந்துச்சா, சிங்கம் வந்துச்சு, சிங்கம் 2 வந்துச்சு, சிங்கம் 3 வந்துச்சு, காஞ்சனா 1 அந்த மாரி வச்சு சொல்லுவாங்க சார். வேறு ஒன்றுமே இல்லை சார். எது மேலே உங்கள் டவுட்னா நீங்கள் சேம்பர் இதில் சென்சார் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். இப்போ இல்லை, நான் புரிஞ்சுட்டேன். நான் ஆடியோ லாங்குலேயே நான் எல்லாமே தெளிவாக என் சங்கம் ஓப்பன் பண்ண அன்றைக்கே நான் பப்ளிக்கில் பிரஸ்லேயே எல்லாருக்கும் சொல்லி இப்போ எந்த சங்கத்தையுமே கிடையாதுங்கிறத நான் தெளிவு பண்ணி சொல்லிட்டேன். அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் இந்த மரியாங்கிறது நீங்கள் வேணால் ஒரு 6:30 மணிக்கு பண்ணுங்க, நான் செக் பண்ணி சொல்கிறேன். வெளியில் இருக்கேன், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தெளிவாக சொல்கிறேன். அப்படியா சார்? இப்போ நான் வந்து கஷ்டப்பட்டு படம் எடுத்துகிட்டு இருக்கேன் சார். சார் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க சார், நான் அதை பற்றி நான் குறைய சொல்லலை. நீங்கள் இப்போ என்ன படம் பேர் சொன்னீங்க? மரியா சார். மரியா. அவங்க வந்து மரியாதை எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க வச்சதுக்கப்புறம் போய் அந்த சென்சார் போர்டில் சென்சார் கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை சார், சென்சாரே வாங்கிட்டாங்கன்னா சென்சார் போர்டில் ஃபோன் பண்ணி கேட்டேன் சார். நான் அவங்க வாங்கிட்டாங்களாமா? உத்ரா ப்ரொடக்ஷனில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். நாங்கள் சென்சாரை வாங்கி எடுக்கிறோம் சொன்னாங்க. அது இப்போ 2 மாதம் முன்னாடி சென்சார் வாங்கினாங்களா சார்? நான் வந்து ஆரம்பத்தில் பிப்ரவரி மந்த்லேருந்து நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ லைவில் இருக்கு, நான் படம் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த நீங்கள் எந்த சங்கத்தில் இருக்கீங்க? நான் கில்டில் தான் சார் இருக்கேன். ஒன்றும் சார் ஒன்றும் பண்ண முடியாது. அது பண்ணியாதான் ஏதாவது இப்போ அதுலேருந்து மேலே ஒரு வரி சேர்த்து சொல்லுவாங்க சார். வேறு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சார். நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுக்க. ஆமாம், நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். நீங்கள் இதுக்காக வந்து மன வருத்தமோ இல்லை இது பண்ணியோ நான் பண்ணிட்டேன் அந்த சங்கத்து மேலே அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் சார், எதுவும் கிடையாது. அப்படிலாம் என்னுடைய யூடியூப் என் பேர் தட்டுங்க, ஆர்கே அன்பு செல்வன்னு. சார் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். எனக்கு நல்ல கிளியர். சென்சாரில் அவங்க அதை தான் சொன்னாங்க. யார் கொடுக்குறாங்களோ அப்படி தான் பேசுனாங்க. யாருமே ரெஸ்பான்ஸ் இல்லை எந்த சங்கத்திலேயே வந்து. அதனால வந்து நாங்கள் அப்படி தான் கொடுக்க முடியும், கோர்ட் ஆர்டர் அது என்கிட்ட சொன்னது தான் அந்த அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு டைட்டில் எழுதி கொடுக்குறோம்னா அதுக்கு 15 நாள் வெயிட் பண்ணி இந்த டைட்டில் இல்லைன்னு சொல்லி அப்புறம் எப்படி சார் அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சிலையும் ஃபிலிம் சேம்பர்லையும் உங்ககிட்டயும் வந்து கேட்டு இல்லைன்னு அவங்க அப்படிதான் சொல்கிறாங்க. நான் 1/2 மணி நேரத்தில் டைட்டில் கொடுத்துருவோம் சார். என்ன சார்? எவ்வளோ நேரம்? 1/2 மணி நேரத்தில் நாங்கள் டைட்டில் கொடுத்துருவோம். 1/2 மணி நேரத்துக்கு டைட்டில் கொடுத்துருவீங்க? ஓகே. ஆமாம், இப்போ நீங்கள் ஃபோன் பேசிருக்கும்போது 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி பேனரு டைட்டில் ஐடி கார்டு எல்லாமே உங்களுக்கு எழுதி கொடுத்துருவோம். சரி, இப்போ நான் உங்கள் இதில் மெம்பராக டைட்டில் கொடுத்துருவீங்களா சார் கேட்குறேன்? ஆமாம், 3 நாளில் உங்களுக்கு ஐடி கார்டுலேருந்து பேனர் டைட்டில் கொடுத்துருவோம். நீங்கள் உடனே சென்சாருக்கு 1/2 மணி நேரத்தில் கொடுத்துருவோம் சார். இல்லை சார், இப்போ ஒரே ஒரு சின்ன டவுட்டு சார் எனக்கு. இப்போ நான் படம் எடுத்து முடிச்சிட்டேன் சார். நான் இப்போ எனக்கு ஜனநாயக டைட்டில் வருது. உங்க வந்து புதுசாக மெம்பர் ஆகிறேன். எனக்கு ஜனநாயக டைட்டில் கொடுத்த 4 பேர் சென்சார் எடுக்கலாமா? நாளைக்கே தரேன் உங்களுக்கு, இப்பயே தரேன். இப்பயே நீங்கள் ஜனநாயக டைட்டில் தரீங்க எனக்கு? ஆமாம், அது ஸ்டாலின் விஜய் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. விஜயனால எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க மாட்டிக்க சொல்லுவாங்க. அதுக்குள்ள அவங்க ப்ரொடியூசர் கவுன்சிலர் தலையிட பிளாக் பண்ணாங்களா? அவன் தலையிட்டா நான் கொடுத்துட்டு சொல்லும்போது அவங்க என்ன கேட்பாங்க, அது நீங்கள் என்கிட்ட யாரும் கேட்கல, நான் கொடுத்துட்டுன்றேன். என்னெல்லாம் ஒரு மயிர் பேரும் கேட்க முடியாது சார். யாரையும் கேட்க முடியாது சார். அதுதான் உடனே தெரிஞ்சுங்க சார். எஸ் சார்.
இந்த ஜனநாயகத்துக்கு நீங்கள் இப்போ கேட்டு அவங்க வந்து படம் பண்ணி எல்லாம் பண்ணி விஜய் வச்சுருக்காங்க. அது சென்சார் பண்ணலைன்னா நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுத்தா நீங்கள் போய் பண்ணிட்டு வந்துடலாம். பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா என்ன கேட்பாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்துட்டு சொன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னா சவுந்தர் ஒரு படம் ஒன்று ஏதோ ஒரு படம் வந்து கவுன்ஸ் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன் சார், நான் சென்சார் கொடுத்தாது ஒன்றும் பண்ண முடியாது பண்ணிட்டு சவுந்தர் பேசினாலும் முரளி பேசினாப்புல அது யார் கதிரேசன் பேசினாப்புல ராதாகிருஷ்ணன் பேசினாலும் அப்புறம் அந்த இவனும் பேசினான் தினேஷும் பேசினான். நான் கொடுத்தாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிச்சு. அப்புறம் அதோட அந்த காம்ப்ரமைஸ் வாங்கிட்டாங்க. சார் இதில் ஒரு ரெக்வெஸ்ட்டு சார். இப்போ நம்ம பட டைட்டில் வந்து ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க போகிறோம். படம் அடுத்த வருஷம் ஒன்று ரிலீஸ் ஆகும். அந்த ஒரு தலைப்பை வச்சு தான் நாங்கள் வந்து ப்ரொடியூசரெல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போகிறோம். ஒரு நல்ல டைட்டில் ஆச்சு, இந்த டைட்டில் நம்ம தான் படம் முடிச்சிட்டோமே, இந்த டைட்டில் வச்சுட்டு போயிடலாம், அப்படி ஈஸியாக போயிடுவாங்க சென்சார். நான் 3 வருஷம் வரைக்கும் பண்ணாமல் இருப்பேன். அதுக்கு ஒருத்தர் வைக்கிறது கம்மி. அதெல்லாம் உரிமையில ஒன்றும் பண்ண முடியாது சார். நீங்கள் நான் 3 வருஷம் இல்லை சார், இப்போ தான் சார் வாங்கினேன் சார். 2000 உங்களை சொல்லுங்க, பொதுவாகவே சொல்றேங்க, நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க நான் சொல்றது. சென்சார் போல கேட்டது என்ன சொன்னாங்க? நீங்க டைட்டில் கொண்டு வாங்க, நான் சென்சார் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. கம்பெனிக்கு மட்டும் கொடுங்க. நீங்க இப்போ பிரியாணி இருக்கு, இப்போ என்ன சொன்னீங்க உங்க டைட்டில் பேரு? மரியா சார். மரியா. இப்போ வரப்போ சொன்னீங்களா? இப்போ மரியாங்கிறதுக்கு மரியாவே வா அப்படின்னு ஒரு வரி எடுத்து சொல்லுவாங்க சார். மரியாவே வா, இல்லை மரியாவே கேளு, மரியாவே நில் அப்படிங்கிற ஒன்று சேர்த்து சொல்லுவாங்க சார். ஒரே ஒரு சிங்கம் ஒன்றுங்கிற மாதிரி ஒரே ஒரு அன்பு வா அப்படிங்கிற மாதிரி தான் சார். வேறு ஒன்றுமே இல்லை சார். இதுக்காக நீங்கள் போயிட்டு எப்படி பண்ணி நீங்களாம் கேட்க முடியாது. சென்சார்லாம் போய் கேட்க முடியாது, உரிமையும் கிடையாது. அவங்க முடிஞ்சா பண்ணலாம் போயாண்டுருவான். என்ன சார் இப்படி டக்குன்னு இப்படி பேசிட்டீங்க சார்? ஆமாம் சார், நான் போய் சொல்ல முடியாதுல்ல உங்கள்கிட்ட. இல்லை கரெக்டாக சொல்லிட்டீங்க சார். நீங்கள் ஃப்ராங்காக சொல்லிட்டீங்க. ஆமாம், நீங்கள் யார் வேணாலும் கேளுங்க. இப்போ நீங்கள் இப்போ ஜனநாயகம் வேணால் சொல்லுங்கள், நாளைக்கு காலையில் 11 மணிக்கு வாங்க, நான் போட்டு தரேன். போட்டு சென்சார் பண்ணி போய் கொடுங்க. அதில் என்ன சொல்கிறாங்க சென்சார் கேட்டுங்க, போட்டு கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியும். ஜனநாயகம் போய் அவங்க வந்து ஜனநாயகம் ரெடி அப்படின்னு வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். புரியுது நான் சொல்கிறது? சார் நீங்கள் சொல்கிறது 400 படம் பண்ணியிருக்கேன் பாருங்க சார். சத்தியமாக இது வரைக்கும் ஏமாத்தினாங்க சார். நம்ம சங்கம் வந்த அப்புறம் எந்த பயலுக்குமே டைட்டில் உரிமை இல்லைங்கிறது நான் சொல்லி தான் சார் தெரியும். ஓகே சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, யாருக்கு அனுப்பிச்சோன்னு அடிங்க. அடித்த உடனே என்னுடைய முதல் பேச்சு வரும். ஒரே வார்த்தை, டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் எவனுக்கும் கிடையாது, எந்த சங்கத்தும் கிடையாது. நீ எவனா சொல்லிட்டு என்ன சொல்ல கேட்கணும்னு சொல்லி இப்படியே சொல்லிட்டு விட்டு பேசியிருப்பேன். நீ இப்போ அடிங்க. இப்போ என்கிட்ட பேசும்போது நான் பார்க்குறேன் சார். நீங்கள் சொல்லிட்டீங்களா சார்? லைவ்ல நேரில் பார்த்த மாதிரி இருக்கு அவங்கள்ட்ட பேசும்போது ஃபோனில் வந்து. ஆமாம், நீங்கள் யாருக்கு அனுப்பிச்சோன்னு அடிச்சிங்கனாலே ஓகே எடுத்த உடனே தானு வருவான். தானு ஒரு பக்கா பிராடுன்னு தான் ஒரு பேட்டியை போட்டிருப்பாங்க யூடியூப்ல. ஓகே. அதுக்கப்புறம் என்னோட பேட்டியை கேட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக சொல்லிப்போம். 1000 மீடியா இருந்துச்சு, எல்லா பற்றி சொல்லி கிழிச்சிட்டேன் சார். எல்லாம் ஏமாத்துறான் சார் சங்கத்தை வச்சுக்கிட்டு. எல்லாரும் சங்கத்தை வச்சுக்கிட்டு தலைவர் சார் வச்சு நீ இதை பண்ணு அதை பண்ணு இவளுக்கு தான் நம்ம சங்கமே உலகமே நினச்சிருந்தாங்க. நான் வந்த அப்புறம் சினிமாங்கிறது ஒன்றும் இல்லைங்கிறது நான் தெளிவு பண்ணிட்டேன் சார். புரியுது சார். நம்ம படம் நல்லா எடுங்க சார். நீங்கள் படம் நல்லா எடுத்தால் உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது சார். ஆமாம் சார். எந்த கொம்பனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, எவ்வளோனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார். புரியுது சார். நீங்கள் படம் நல்லா எடுக்கலாம், நம்ம எவனும் மதிக்க மாட்டான். சரிங்க சார். அவ்வளோதான். நீங்கள் அதனால் எதுக்காகவும் யாரும் இல்லை. நீங்கள் டைட்டில் அந்த பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மிரியாங்கிறத விட ஒரு வரியை சேர்த்துங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து பப்ளிசிட்டி இல்லாமல் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பெருசாக பண்ணியிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு பெரிய மாதம் வந்து ஒரு நாள் ஓடலாம்ல சார். நான் வந்து அப்போ ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் அப்புறம் என்ன, யார் ஆர்டிஸ்ட்டு சார்? நான் தில்லுக்கு துட்டு ஹீரோயின், அமலாபால் பிரதர், இன்னும் 2-3 ஹீரோயின் வச்சு கொடைக்கானல் அவுட்டோர் ஷூட்டிங். இந்த படம் நான் ஒரே நிமிஷம் சொல்ல கேளுங்க. இந்த படம் நான் வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். நான் ஒரு நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. இந்த படம்லாம் பப்ளிசிட்டி இல்லாமல் ஒரு 4-10 தேட்டர் கூட கிடைக்காது. அறிவுறுத்துற தேட்டர்லாம் ஓகே ஒரு 10 தேட்டர் 20 தேட்டர் கிடைக்காதனால இதெல்லாம் வந்து பெருசாக மக்கள் மத்தியில் தெரியாது. நீங்கள் ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கும்போது உங்கள் படம் தான் எடுப்படும். ஆனால் சென்சார் படம் தரமாட்டான். அதுக்கு ஒரு வரி சேர்த்து சொல்லுவான். இப்போ நீங்கள் மிரியாங்கிறத வந்து மிரியா எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி மிரியான்னு ஒரே ஒரு சொல்லல, மிரியா ஒன்றுன்னு இருக்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க சென்சார். நான் சொல்கிறத கேட்டுங்க, நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் யார்கிட்டையும் போய் ஆர்குமெண்ட்டே பண்ணாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது தான் 100 உண்மை. நீங்கள் யார்கிட்டையும் பேசினா எனர்ஜி வேஸ்ட்டு. நம்ம அவன் சொன்னாலும் அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிளியர் சார். நீங்கள் மரியா நம்ம இதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்காங்க எப்போ? அது என்ன தெரியல சார். நான் வெளியில் இருக்கிறனால இப்போ ஆஃபீஸ் எல்லாம் க்ளோஸ் டைம் 6 மணிக்கு மேலே தான் தெரியும். சரி சார், ஒரு 6 o'clock மேலே உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. 6 மேலே பண்ணுங்க. என்ன இல்லை, நான் ஒன்றும் சொல்லிடுறேன். அப்படி எங்கள் சங்கத்தில் இருந்தால் கூட நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுது சார். நீங்கள் சொல்கிறது நீங்கள் வந்து ஏன் கொடுத்தீங்களா என்ன நீங்களும் கேட்க முடியாது, நானும் கேட்க முடியாது. நீ வேணால் சென்சார் போல போய் கேட்டுக்கப்பா அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ சென்சார் போல கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, யார் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் சார், எங்களுக்கு அதிகாரம் கிடையாது சொல்லிடுவாங்க. இல்லை ஒன்றும் இல்லை நான் இது வந்துச்சு பார்த்தீங்களா, நாய்சேகர் ரிட்டர்ன் ஒரு படம். ஆமாம் சார். நாய்சேகர் தான் ஃபஸ்ட்டு வச்சாங்க தெரியுமா?
சரிங்க சார். அதுக்கப்புறம் முடியலன்னு சொல்லி அவங்க ஊரில் பேசி அப்புறம் சிராஜ் என்ன பண்ணாப்புல நாய்ஸ் ரிட்டன் வச்சான். நாய்ஸ் ரிட்டன் வச்சு சசி நடிச்சு ஓடல. ஆமாம் சார். நாய் சேகர்னு இது வந்து வேற ஒரு ஆள் வச்சு இவன் ஆமாம் சாரி வடிவேல் நடித்தான் நாய் சேகர் ரிட்டனு. ஆமாம் சார். நாய் சேகர் வந்து சசி நடித்தான். சார். அதுமாரி தான் சார் படம் எல்லாமே. இப்போ பொல்லாதவன் நல்லவன்